வீரப்பன் அப்படின்னு சொன்னாலே அவருடைய மீசை தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் வீரமான ஆளான்னு கேட்டால் கண்டிப்பாக வீரமான ஆள் தான். ஆனால் அந்த வீரம் எல்லாமே எதுக்கு பயன்பட்டுச்சு? நல்லதுக்கு பயன்படுத்தினாரா, அப்படி இல்லைன்னா கெட்டதுக்கு பயன்படுத்தினாரா? அவர் நல்லவரா கெட்டவரா போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் இந்த பதிவில் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீரப்பன் யார்? இந்த வீரப்பன் எதனால் காட்டுப்பகுதிக்கு போனார்? யார் யார் இவர் காட்டுப்பகுதிக்கு போவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது? என்ன நடந்தது? எதனால் வேட்டையாடினார்? எதனால் போலீஸ் அதிகாரிகள்லாம் இவர் கொலை பண்ணார்? அப்படி கொலை செய்த போலீஸ் அதிகாரிகளில் நல்லவர்கள் இருந்தார்களா, கெட்டவர்கள் இருந்தார்களா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு உண்டான பதில்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த வீரப்பன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வீரப்பன் பிறந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோவிலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய ஃபோட்டோவையும் சிலையையும் வைத்து வழிபட்டுக்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு மதிப்பு இருக்கிற நபர் யாராக இருக்கும்? அவர் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 7 வருடத்திற்கு பிறகு, சரியாக சொல்லணும்னா செப்டம்பர் 12, 1954, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கிழக்கு கோதாவரி அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள ராஜமுந்திரி அப்படின்ற பகுதியில் ஆனந்தராவ் மற்றும் ஜெயலட்சுமி அப்படின்ற தம்பதியினருக்கு பிறந்த மகன் தான் இந்த ஸ்ரீனிவாஸ். இந்த ஸ்ரீனிவாசோடைய பள்ளி பருவத்தை பற்றி சொல்லணும்னா, அவருடைய பாட்டியோடைய ஊரான காமராஜுப்பேட்டை அப்படின்ற பகுதியில் தங்கி தான் படிச்சிருந்திருக்காரு. தன்னுடைய ஆரம்ப கால பள்ளி படிப்பை நாகராஜ் தொடக்க பள்ளியில் தான் பயின்று இருந்திருக்காரு. அடுத்தபடியாக அவர் பிறந்த ஊரான ராஜமுந்திரி அப்படின்ற பகுதிக்கு வந்து லாந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சு இருந்திருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து நல்ல மார்க்கோடு அவர் வெளியேறதுனால அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்களும் சரி, அப்பா அம்மாவும் சரி ரொம்பவே பெருமிதம் கொண்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு 1974 அவருடைய யூஜி படிப்பை ராஜமுந்திரியில் முடிச்சிருந்திருக்காரு. அது கூடவே 1976 மாஸ்டர் ஆஃப் சயின்ஸை ஆந்திரா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. இந்த ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அந்த வருடத்தோடைய கோல்டு மெடலிஸ்டாக அந்த யூனிவர்சிட்டியில் வந்திருக்காரு. ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய பையனாகவும், நல்லா எல்லார்கிட்டையும் பேர் எடுக்க பையனாகவும், ரொம்பவே சுறுசுறுப்பாக அத்லட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பையனாக தான் இவர் வளர்ந்திருக்காரு. இவருடைய இந்த மேற்படிப்பெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு சரியா 3 வருடங்கள் கழித்து 1979 இவர் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் 1982 வரைக்குமே கர்நாடகா மாநிலத்தில் அதற்கு உண்டான பயிற்சிகள் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. அடுத்ததா இவருடைய பயிற்சிகள் எல்லாமே முடிந்ததுக்கு பிறகு மைசூர் மாவட்டத்தில் இருக்கிற சாமராஜ நகர் அப்படின்ற பகுதியில் தான் இவருக்கு போஸ்டிங்கை போட்டிருந்திருக்காங்க. இவரோட போஸ்டிங்கோடைய பெயர் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது வனத்துறையில் ஏசிஎஃப்னு சொல்லப்படுற போஸ்டிங்கில் இவரை நியமிச்சிருந்திருக்காங்க. ஸ்ரீனிவாசோடைய வாழ்க்கை இந்த போஸ்டிங்க்கு பிறகு தான் டோட்டலாக மாற ஆரம்பிக்க போகுது. யார் இந்த ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த ஸ்ரீனிவாசுக்கும் வீரப்பனுக்கும் என்ன சம்பந்தம், அப்படி சம்பந்தம் ஏற்படுவதற்கு என்னென்ன சூழ்நிலைகள்லாம் காரணமாக அமைந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இந்த ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பிறப்பதற்கு 2 வருடத்திற்கு முன்னாடி, சரியா 1952 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற கோபிநத்தம் அப்படின்ற பகுதியில் உள்ள காவேரி ஆத்தங்கரை ஓரமாக அமைந்திருக்கிற செங்கம்பாடி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த கோஸ் முனுசாமி மற்றும் பொன்னுத்தாயி அப்படின்ற ஒரு தம்பதியினருக்கு 2ஆவதா பிறந்த மகன் தான் இந்த வீரப்பன் அவர்கள். இந்த வீரப்பனை சேர்த்து அந்த தம்பதியினருக்கு மொத்தம் 5 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. முதலாவதா வீரப்பனுடைய அண்ணனான மாதையன், 2வது இந்த வீரப்பன், 3வது அவருடைய தம்பியான அர்ஜுனன், 4வது அவருடைய தங்கையான முனியம்மாள், 5வது அவங்களுடைய இன்னொரு தங்கையான மாரியம்மாள்.
இந்த குடும்பத்தார்கள் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். மேற்கொண்டு இவங்களுக்கு 5 ஏக்கர் கிட்ட விவசாய நிலங்கள் இருக்கு. ஆனாலுமே அந்த வயல்கள் யாவும் விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாததுனால தரிசு நிலங்களா இருக்கிறதுனால இவங்களுடைய வறுமை தொடர்ந்துகிட்டே போகுது. அந்த காலத்தில் சமவெளி பகுதிகளில் வாழ்கிற மக்கள் எப்படி சமவெளியில் இருக்கிற வயல்கள் மற்றும் மரங்களை நம்பி இருந்தாங்களோ அதே போல தான் மலைப்பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பவர்களும் அங்கே இருக்கிற காடுகள் மற்றும் மலையை நம்பி தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருந்திருக்கு. இதனால் அந்த பகுதியில் இருக்கிற நிறைய பேர் வேட்டைக்கு போயிட்டு மான்களை வேட்டையாடுறது, முயல்களை வேட்டையாடுறது, யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர வனவிலங்குகளை வேட்டையாடுறதுமா தான் இவர்கள் இருந்திருக்காங்க. அப்படிதான் வீரப்பன் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அந்த பகுதியில் இருக்கிற ஊர் மக்களும் நிறைய பேர் அந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு காடு பகுதிக்கு போயிட்டு வேட்டையாடிட்டு வருவது வழக்கம். அவர்கள் கையில் அந்த சமயத்தில் நாட்டு துப்பாக்கிகள்லாம் இருந்திருக்கு. அதை வீரப்பன் அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போது அதை உற்று கவனித்து அவர்கள் எப்படி சுடுறாங்க அப்படிங்கிறத தூரமாக நின்று கொண்டு அவங்க எப்படி சுடுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க, கண்ணை எப்படி வைக்கிறாங்க, கையை எப்படி வைக்கிறாங்க போன்ற எல்லா நுணுக்கங்களையும் கண்ணால் பார்த்தே ஆரம்பத்தில் கற்று இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் தான் இவருடைய மாமாவான சேவி கவுண்டர் அப்படின்ற ஒருத்தரை பார்த்துருந்துருக்காரு. அந்த சமயத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் யானைகளை வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் வீரப்பன் அவர்கள் நானும் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த சேவி கவுண்டர் அப்படின்றவர் அந்த சிறு வயதனான பையனை அழைத்து கொண்டு போகிறாரு. அப்போ அனைவருமே அந்த யானை வரக்கூடிய இடத்துக்கு போயிட்டு மறைவான இடத்துல மறைஞ்சிருந்திருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த யானை வந்திருக்கு. அப்போ அந்த சேவி கவுண்டர் அப்படின்றவர் அந்த யானையோடைய தலைக்கு குறி வச்சிருந்திருக்காரு. யானை வலி தாங்க முடியாமல் அந்த ஒற்றை புல்லட்டுக்கே கீழே சாஞ்சு இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த கும்பல் இறந்து போன அந்த யானையோடைய தந்தத்தை வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டப்பட்ட அந்த யானையோடைய தந்தங்கள் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கிறதன் மூலியமாக எக்கச்சக்கமான வருமானம் யானையை வேட்டையாடக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. இதனால் அந்த சமயங்களில் பல யானைகள் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டு தந்தங்கள் எல்லாமே வெட்டி வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வியாபாரம் செய்யப்பட்டிருந்திருக்கு. வீரப்பன் அவர்கள் அந்த சிறு வயதாக இருக்கும்போதே இந்த சேவி கவுண்டர் கூட அடிக்கடி போனதுனால ஒரு நாள் சேவி கவுண்டர் உனக்கு துப்பாக்கியால் சுட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் சிறுவனான வீரப்பன் எனக்கு சுட தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே அவரும் துப்பாக்கியை கொடுத்து எங்கே சுடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தூரத்தில் வர ஒரு யானையை கரெக்டாக குறிவைத்து ஒரே குண்டில் அந்த யானையை சாச்சிருந்திருக்காரு. இதை பார்த்த சேவி கவுண்டர் உடனடியாக வீரப்பனை பாராட்டி இனிமே நீயே வேட்டையாடிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால வீரப்பனுடைய அந்த யானையை வேட்டையாடக்கூடிய பயணம் இந்த இடத்துல இருந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து வீரப்பனுடைய வேட்டையாடும் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நாளடைவில் வீரப்பன் சேவி கவுண்டர் கிட்ட வேலை செய்யாமல் சொந்தமாகவே யானைகளை வேட்டையாடி அந்த தந்தங்களை விற்கக்கூடிய அளவுக்கு மாறி இருந்திருக்காரு. வெட்டப்பட்ட அந்த தந்தங்கள் எல்லாமே கேரள மாநிலத்துக்கு பஸ் மூலியமாகவே கொண்டு செல்லப்பட்டிருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் 1972 இந்திய அரசாங்கம் வன சட்டகத்தில் சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்ததுனால வனவிலங்குகள் எதுவுமே வேட்டையாடக்கூடாது, குறிப்பாக மான், யானை போன்ற விலங்குகள்லாம் வேட்டையாடப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்திருக்காங்க. அது கூடவே காட்டிலையும் மலையிலையும் இருக்கிற அனைத்துமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு ரூலும் வந்ததுனால மலைப்பகுதியை மட்டும் சார்ந்திருந்த மலைவாசி மக்கள் இதனால் பாதிப்படையவும் செய்கிறாங்க. என்னதான் இப்படி சட்டங்கள்லாம் வந்தாலும் தொடர்ந்து வீரப்பனுடைய அந்த வேட்டை தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. இதனால் வனத்துறை அதிகாரிகளுக்கு இதை பற்றி தெரிய வந்ததும் வீரப்பன் அவர்களை கர்நாடகா போலீஸ் தான் ஆரம்பத்தில் தேடி இருந்திருக்காங்க.
ஆனாலுமே யாரு கண்ணிலுமே சிக்காம வீரப்பனுடைய அந்த தந்த வேட்டை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து இந்த யானைக்கொம்பு பிசினஸ் எந்த விதத்திலையும் நிப்பாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அண்ணனான மாதையன் மூலியமா சில போலீஸ் அதிகாரிகளுக்கு பணம் எல்லாமே கொடுத்து சமாளிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த ஒரு சில ஆஃபீஸர் என்னுடைய ரேஞ்சுக்குள்ள வராம வேட்டையாடிக்கோ, அப்படி என்னுடைய ரேஞ்சில் வந்ததுன்னா ஏன் தலை தான் உருளும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வேட்டையாடக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே சாத்தியமாக அமைய ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் வீரப்பனுக்கு எதிராக புதுசாக ஒரு கேங் அந்த ஊர்லேயே ஃபார்ம் ஆகியிருந்திருக்கு. அந்த கேங்கில் இருப்பவர்களும் காடுகளுக்கு சென்று அந்த யானைகளுடைய தந்தங்கள் எல்லாத்தையுமே வெட்டி விற்கிற வியாபாரமும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் வீரப்பனுடைய பிஸ்னஸ் எல்லாமே அடிவாங்க ஆரம்பிக்குது. இது ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு பகையை உருவாக்குனதுனால இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோபமும் ஆத்திரமும் வீரப்பனுடைய கேங்குக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் பிறகுதான் வீரப்பனுடைய பெயர்கள் எல்லாமே பத்திரிகையில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. ஆனால் வீரப்பனை யாருமே பார்த்தது கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் வீரப்பன் இப்படி இருப்பார் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இப்படி தான் அந்த நபர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு உருவம் தெரியவே தெரியாது. இது ஒரு கட்டத்தில் அட்வான்டேஜாக அமைந்தாலும் கூட வேறு சில பேர் வேட்டையாடிட்டு கழிவுகள் எல்லாமே அந்த இடத்துல போடும்போது இது எல்லாத்தையுமே வீரப்பனுடைய கேங் தான் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பெயரும் வர ஆரம்பிக்குது. இதனால் வீரப்பனுக்கு பெயரெல்லாம் கிடைச்சாலும் கூட கோபம் தான் அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கு. இதனால தனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் கிட்ட தன்னுடைய அண்ணன் மூலியமா பணம் கொடுத்து மாதையன் மற்றும் தங்கவேலை அரெஸ்ட் பண்ணுவதற்கு ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இந்த மாதையன் மற்றும் தங்கவேலுடைய கேங்க அவர்களுடைய வீட்டில் யானை தந்தங்களோட போலீஸ் அதிகாரிகள் கைது பண்றாங்க. ஆனா கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு 2 மாதத்துல வெளியில வந்து இருந்திருக்காங்க. இதனால வீரப்பனுக்கு மறுபடியும் அவர்கள் மேல கோபம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது சரியா 1983 மற்றும் 84 இந்த சமயங்களில் வீரப்பனுடைய கேங்குக்கும் இந்த மாதையன் மற்றும் தங்கவேலுடைய கேங்குக்கும் இடையே பகை ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால அடிக்கடி காட்டில் இருந்து தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வந்துட்டு போகிற வீரப்பனுடைய வருகை எல்லாமே இந்த இடத்துலையே தடை செய்யப்படுது. ஒரு நாள் வீரப்பனுடைய அம்மாவான பொண்ணு தாயி புற்றுநோயால் ரொம்பவே அவதிப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. தான் இறக்குற நிலைமையில் இருக்கிற சமயத்தில் 5 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய 3வது மகனான அர்ஜுனன், அதாவது வீரப்பனுடைய தம்பி கிட்ட சொல்லி என்னை வந்து வீரப்பனை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் வீரப்பன் அவர்கள் தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக தன்னுடைய கேங் கூட வந்திருக்காங்க. அப்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை கொலை பண்ணுறதுக்காக இங்கே ஊரில் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீ இனிமேல் நீ இங்கே வர வேண்டாம், ஒருவேளை நான் இறந்து போயிட்டாலும் என்னை பார்க்கறதுக்காக நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வீரப்பன் தன்னுடைய அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தன்னுடைய தம்பி கிட்ட 15 நாட்கள் கழித்து என்னை ஒரு இடத்துக்கு வந்து பாரு அப்படின்னு அவர் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த சொல்லிட்டு அங்கிருந்து தன்னுடைய கேங்கை அழைச்சிக்கிட்டு போயிருந்திருக்காரு. ஆனால் அதுதான் தன்னுடைய அம்மாவை கடைசியாக பார்க்க போகிற நாள் அப்படிங்கிறது அன்றைய நாள் வீரப்பனுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. வீரப்பன் சொன்ன மாதிரியே அவருடைய தம்பியான அர்ஜுனன் 15 நாட்கள் கழித்து அந்த சீக்ரெட்டான இடத்துக்கு போயிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அர்ஜுனனை பார்த்ததுமே என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா 5 நாட்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய சடலத்துக்கு கூட நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. இதை கேட்டதுமே வீரப்பன் பயங்கரமாக கோபம் அடைஞ்சிருந்திருக்காரு. ஏன்னா வீரப்பனுக்கு தன்னுடைய அம்மா அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். தன்னுடைய அம்மாவுடைய முகத்தை கடைசியாக பார்க்கக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனைப்பட்டு ஆத்திரப்பட்டு இதுக்கு காரணமாக இருந்த அந்த மாதையன் மற்றும் தங்கவேல் அப்படின்ற கேங்கை கொலை பண்ணணும் அப்படின்னு பயங்கர கோபத்தோட தன்னுடைய கேங்கை அழைத்து கொண்டு மாதையன் மற்றும் தங்கவேல் கேங் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற 5 பேரை கண்ணா பின்னான்னு சுட்டி கொலை செஞ்சுருந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 17 வயதில் ஒருத்தரை கொலை செய்ததாக சொல்லப்படுது. அதன் பிறகு முக்கியமாக இந்த மாதையன் மற்றும் தங்கவேலை கொலை செய்ததுக்கு பிறகு தான் வீரப்பனுடைய பெயர் சுற்று வட்டாரம் முழுக்க இல்லாமல் கர்நாடகா மாநிலம், தமிழக மாநிலம், கேரள மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் பத்திரிகையில் பரவலாக பேசப்பட ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஸ்ரீனிவாசுக்கும் வீரப்பனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதையன் மற்றும் தங்கவேலுடைய கொலைகள் முடிந்ததுக்கு பிறகு வீரப்பன் தனக்கு ஏதாவது கன்னு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு தெரிந்த ஒரு நண்பரான ராஜமணி அப்படின்ற ஒருத்தர்கிட்ட எனக்கு துப்பாக்கி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. இந்த ராஜமணி கிட்ட கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, ராஜமணி ஏற்கனவே இவர்கிட்ட சந்தன மரங்கள் மற்றும் யானை தந்தங்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க.
இதனால் ராஜமணி நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரும் காரில் போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு அங்கிருந்து மதுரை சேலம்னு வந்திருக்காங்க. அங்கேயும் துப்பாக்கி கிடைக்காததுனால இறுதியாக பெங்களூருக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு தனக்கு அசதியாக இருக்குது, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹோட்டலில் போய்ட்டு இவங்க ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ராஜமணி நான் துப்பாக்கி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் ரூம்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் விட்டுட்டு இந்த ராஜமணி அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. அதன் பிறகு மதியம் நேரத்தில் இந்த ராஜமணி வரும்போது எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருந்த ஒரு மிலிட்ரி ஹோட்டலுக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த ராஜமணி சொன்னதும் வீரப்பனும் அவர் கூடவே போயிட்டு மாடியில் இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வந்து கையெல்லாம் கழுவிட்டு ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் அவருடைய கண்ணை சுழட்டி பார்க்கும்போது சில பேர் அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இதனால் ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல வீரப்பனுக்கு உறுதியாகி இருந்திருக்கு. ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு தன்னுடைய நண்பன் கிட்ட கேட்கும்போது உடனே மஃப்டியில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் சரசரன்னு எழுந்து வீரப்பனை அப்படியே பிடிச்சிடவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய நண்பனை பார்த்து பயங்கரமாக ஆத்திரம் அடைஞ்சிருந்திருக்காரு. பயங்கரமான துரோகினி, கண்டிப்பாக வெளியில் வந்தனா உன்னை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டினபடி அந்த போலீஸ் அதிகாரிகள் கிட்ட என்னை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, என்னை தாராளமாக கைது பண்ணிக்கோங்க, நான் எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூலாக சொல்லியிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் புடிப்பாடகா அப்படின்ற பகுதிக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு பில்டிங்கில் வீரப்பனுடைய கையில் விலங்கு போட்டு ஒரு ஜன்னலில் கட்டி வச்சுருந்துருக்காங்க. இப்படியே 15 நாட்கள் கிட்ட போயிருந்திருக்கு. அந்த சமயத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட எனக்கு டிஎஸ்பி கிட்ட பேசணும், அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மறுநாள் காலை 9 மணி வாக்கில் ஒரு டிஎஸ்பி வந்து என்னை வர சொன்னியாமே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை தப்பிக்க விடுறதுக்கு உங்களுக்கு 1 லட்சம் வேணுமா 2 லட்சம் வேணுமா அப்படின்னு நேரடியாகவே கேட்டிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, நான் 35 வருடமாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் யாருக்கிட்டையுமே லஞ்சம் வாங்கினது கிடையாது, யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது, அதனால் எனக்கு உன்னுடைய பணங்கள்லாம் தேவையில்லை, எதுக்கு அந்த கெட்ட பேர், அப்படி ஒருவேளை நான் வாங்கினாலும் என்னை வேறு ஊருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அது கூடவே உன் மேலே இருக்கிற கேஸும் அப்படியே தான் இருக்கும், எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைலாம், இதனால் நான் உன் மேலே கேஸ் போடுறேன், நீ கோர்ட்டில் வந்து பார்த்துக்கோ, அவங்க கொடுக்குற தண்டனையை அனுபவிச்சுட்டு உன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு, செய்த பாவங்களுக்கெல்லாம் ஐயப்பன் கோயிலில் போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஏன் இந்த தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் 6 நாடுகளுடைய ஒரு சார்பு மாநாடு பெங்களூரில் நடக்கிறதுனால அந்த பகுதியில் இருந்த டிஎஸ்பி எல்லாமே அந்த மாநாட்டுக்கு பாதுகாப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்தில் இந்த வீரப்பனை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவர் வந்து இருந்திருக்காரு. இவர்கள் 2 பேருக்கும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நேரில் பார்த்துக்கிறாங்க. வீரப்பன் இப்படி தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த ஸ்ரீனிவாசுக்கு இப்போ தான் தெரிய வர ஆரம்பிக்குது. இவர்கள் 2 பேருமே ஒருத்தரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஸ்ரீனிவாஸ் அவர்கள் 1982 ஏசிஎஃப்ஆ ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு. அதன் பிறகு ஒரே வருடத்தில் டிசிஎஃப்ஆ ப்ரமோஷனும் கிடைச்சிருந்திருக்கு. இதனால் இவருடைய ரேஞ்சில் வர சில காட்டுப்பகுதிகளில் வீரப்பனால் சில வேட்டைகள்லாம் நடத்தப்பட்டிருந்திருக்கு. இதனால் வீரப்பனை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இந்த ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் இந்த வீரப்பனுடைய ஆப்போசிட் கேங்கான மாதையன் மற்றும் தங்கவேலை பற்றி தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போ போலீஸ் அதிகாரிகள் இவர்கள் 2 பேரையுமே கைது செய்யும் போது இந்த மாதையன் மற்றும் தங்கவேலுடைய கேங்கை விசாரிச்சிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நான் உங்க மேல கேஸ்லாம் போட மாட்டேன், ஆனா எனக்கு இதுக்கு நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும், எனக்கு வீரப்பனை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவர்கள் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வீரப்பனை உயிரோடலாம் பிடிச்சு கொடுக்க முடியாது, அப்படி உயிரோட பிடிச்சா நாங்கள் உயிரோடவே இருக்க மாட்டோம், இதனால் கொலை பண்ணி சடலத்தை வேணால் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு இந்த ஸ்ரீனிவாஸ் அவர்களும் சொல்லியிருந்திருக்காரு. இதனால் மாதையன் மற்றும் தங்கவேலை தூண்டி விட்டு வீரப்பனை போட்டு தள்ளுறது தான் பிளானாக இருந்திருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் வீரப்பனுக்கு தெரிய வந்திருக்கு. அது கூடவே தன்னுடைய அம்மாவுடைய இறப்பை அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் இவர்கள் 2 பேர் தான் காரணம் அப்படிங்கிறதுனால அந்த மாதையன் மற்றும் தங்கவேலுடைய கேங்
கேங்கை போட்டு தள்ளவும் செய்கிறாங்க. மேற்கொண்டு இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிற இந்த ஸ்ரீனிவாசை ஒரு நாள் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது தான் வீரப்பனுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால தான் பல நாட்களாக வீரப்பன் ஸ்ரீனிவாசனை ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் துப்பாக்கி வாங்குறதுக்காக தன்னுடைய நண்பன் கூட பெங்களூருக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் கிட்ட மாட்டும்போது இந்த ஸ்ரீனிவாசை முதல் முறையாக வீரப்பன் பார்த்து இருந்திருக்காரு. ஆனால் ராஜாமணி மூலியமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணது இந்த ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான். ஒரு முறை ராஜாமணி ஜெயிலில் இருக்கும்போது உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணுறேன், எனக்கு நீ வீரப்பனை பிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. இதனால் போலீஸால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த ராஜாமணி. அதன் பிறகு தான் யதார்த்தமாக வீரப்பன் எனக்கு கன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த ராஜாமணி வீரப்பனை அங்கங்கே அலைய விட்டு அதன் பிறகு பெங்களூருக்கு அழைச்சிட்டு வந்து போலீஸ்கிட்ட கோத்து விட்டுருந்துருக்கான். அந்த சமயத்தில் வீரப்பனுக்கு ஏன் மீசெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பிளேடெல்லாம் கொடுத்து சேவ் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது சாதாரணமான மீசையோட முதல் முறையாக வீரப்பனுடைய புகைப்படத்தை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்து இருந்திருக்காங்க. அது வரைக்குமே வீரப்பனை பார்க்காத பல பேர் இந்த புகைப்படத்தின் மூலியமாக தான் முதல் முறையாக வீரப்பனை பார்த்து இருந்திருக்காங்க. அந்த புகைப்படத்தில் வீரப்பன் கை கட்டி நின்றபடியும் சைடு வாகலையும் நேராக நின்றபடியும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கப்பட்டிருந்திருக்கு. அப்போ தான் அன்றைய நாள் ஈவினிங் போல் ஒரு ஆஃபீஸர் உன்னை நாளைக்கு நைட்டு போட்டு தள்ள போகிறாங்க, அதுக்கு பிளான்லாம் பண்ணியிருக்காங்க, உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. இதை கேட்டதுமே வீரப்பன் ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்காரு. இதனால் இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அவருடைய கைவிலங்கை ஈஸியாக அவிழ்க்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அந்த ஆஃபீஸர்லாம் அசந்த நேரம் பார்த்து அந்த ஜன்னலில் இருந்து எகிரி குதித்து அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்திருக்காரு. அப்படி தப்பிச்சு போன வீரப்பன் எங்கே தான் போனார், என்ன தான் ஆனார், அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஸ்ரீனிவாஸ் என்ன முயற்சிகள்லாம் எடுத்தார், அதே சமயம் வீரப்பனுடைய தங்கையான மாரியம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன தான் நடந்துச்சு, இதுக்குண்டான பதில்கள் எல்லாமே அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் நம்பர் 1 கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் கேட்ட சம்பவத்தை வச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளை மறுநாள் இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.